சாய்ரா, என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, முக்கியமான விஷயத்தையே நான் சொல்லவே ஓடோடி வந்துள்ளேன் தங்கமே. உனக்கு ஒரு நன்மை நடக்கப் போகிறது. வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய ஒரு உதவி நான் ஏற்படுத்தி தரப்போகிறேன். ஒரு ஆணாலும் ஒரு பெண்ணாலும் ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு உதவியினை செய்து உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை காப்பாற்றப் போகிறார்கள். என்னுடைய வாழ்க்கையில் அவர்கள் எப்படி காப்பாற்ற முடியும் என்று நீ கேட்பது எனக்கு நன்றாகவே புரிகிறது. நான் சொல்கிறேன் கேள். எந்த அளவு நீ இதை கேட்டு சந்தோஷப்படுவாய் என்று பார். உன்னுடைய வீட்டு பக்கத்தில் இருப்பவர்கள் எல்லோருமே சரிதான், உன்னுடைய உறவுகள் இருந்தாலும் சரிதான், ஒரு ஆபத்து என்றால் வரமாட்டார்கள். அதே சந்தோஷத்திற்கு கூப்பிட்டால் வருவார்கள். வந்து என்ன செய்வார்கள்? உன் வீட்டில் புதிதாக என்ன பொருளை வாங்கி வைத்திருக்கிறாய், என்ன நகையை போட்டிருக்கிறாய், என்ன செய்து வைத்திருக்கிறாய் என்று. ஏனென்றால் நீ சாமானியமாக யாரையும் உன் வீட்டிற்குள் விடமாட்டாய். ஏனென்றால் அதிகமான கண்திஷ்டி உன்னுடைய குடும்பத்தின் மீது இருக்கிறது என்று தெரிந்து கொண்டே யாரையுமே நீ அவ்வளவாக உன் வீட்டிற்குள் விடமாட்டாய். தேவை என்றால் மட்டும்தான் வீட்டிற்குள் அழைப்பாய், தேவையில்லை என்றால் வீட்டிற்குள் அழைக்க மாட்டாய். நீ என்ன செய்கிறாய், ஏது செய்கிறாய் என்பது கூட உன்னுடைய உறவுகளுக்கும் தெரியாது, பக்கத்தில் வீட்டில் இருப்பவர்களுக்கும் தெரியாது. இது சரியா தவறா? சரியான ஒரு விஷயம். நீ இப்படி செய்கிறாய் பார், இதுதான் சரியான விஷயம். யாரிடமும் எதுவும் காட்டிக்கொள்ளாமல் நீ உன்னுடைய வேலையை பார்த்து கொண்டு இருக்கிறாய் பார், இதுதான் சரியான விஷயம். இதை மாற்றிக்கொள்ளாத, தயவு செய்து இது இப்படியே இருக்கட்டும். இந்த ஒரு விஷயத்தை நீ இப்படியே இருக்கட்டும். ஆனால் இவர்கள் அனைவரும் என்ன செய்கிறார்கள்? உன்னை பார்த்து பொறாமைப்படுகிறார்கள். எப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் என்ன விஷயம் நடக்கும் என்று பார்க்கிறார்கள். சாதாரணமாக நீயும் உன் வீட்டில் இருப்பவர்களும் பேசிக்கொண்டு இருந்தாலே உன்னுடைய வீட்டில் என்ன நடக்கிறது என்று பேசிக்கொள்கிறார்கள். நேற்று அவள் வீட்டில் ஒரே சத்தமாக இருந்தது, உங்கள் வீட்டிற்கு காதில் விழுந்ததா என்று. இதெல்லாம் உனக்கு தெரியாது. ஆனால் நான் என்னுடைய பிள்ளையை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை பார்த்து கொண்டு இருப்பதனால் என்னுடைய பிள்ளைக்கு என்ன நடக்கிறது, என்ன செய்கிறது எல்லாம் எனக்கு தெரியும். ஏனென்றால் என்னுடைய பிள்ளை தான் எனக்கு உயிர், என்னுடைய பிள்ளை தான் எனக்கு எல்லாம். அதனால் என்னுடைய பிள்ளையை சுற்றி என்ன நடக்கிறது, என்னுடைய பிள்ளையை பற்றி என்ன பேசுகிறார்கள் எல்லாமே எனக்கு தெரியும். உன்னை பற்றி இப்படித்தான் வெளியில் பேசுகிறார்கள். ஒரு சிறு சத்தம் வந்தால் கூட, நீத்தி அவள் வீட்டில் சத்தம் வந்தது, ஏதோ ஒரு பிரச்சனை போல் என்றெல்லாம் பேசத்தான் செய்கிறார்கள். அப்படி இருப்பவர்களுக்கு மத்தியில் உனக்கு ஒரு குடும்பம், ஒரு நண்பனாக கிடைக்கப் போகிறது. ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் உன்னுடைய வீட்டு பக்கத்திலேயே வந்து தங்கப் போகிறார்கள். அவர்களால் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய நல்லதுகள் நடக்கப் போகிறது. நிச்சயமாக பார். உனக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல தோழி கிடையாது, நல்ல நண்பன் கிடையாது. சிறு வயதிலிருந்து அந்த பாக்கியமே உனக்கு இல்லை. நீ தோழிகளாக இருந்து பழகலாம் என்று நினைத்து போய் அன்போடு பேசுவாய். 4 நாள் பேசுவார்கள், 4வது நாள் உன்னை கண்டு கொள்ளாமல் போய்விடுவார்கள். இதே போலதான் எல்லோரும் என்று வைத்துக்கொள்ளேன். அவர்கள் எல்லாம் இப்படி இருக்கும் பொழுது இதற்கெல்லாம் அப்படியே நேராக உனக்கு உதவி செய்யவும், உன் குடும்பத்தில் இருக்கும் கஷ்டத்தை சொன்னால் அதற்கு தீர்வு தரவும் உனக்கு நல்லதொரு குடும்பம் பக்கத்திலேயே கிடைக்கும். உன்னுடைய மன ஆறுதலை சொன்னால் கூட அவர்கள் அதற்கான தீர்வை தரும் அளவுக்கு ஒற்றுமையான ஒரு தோழியும் ஒரு தோழனும் உனக்கு கிடைக்க போகிறார்கள். வாழ்க்கையில் நீயும் எத்தனையோ விஷயங்கள் எல்லாம் செய்து விட்டாய். உன்னை புரிந்து கொள்ள இங்கு ஆளே இல்லையே, எனக்கு ஒரு தோழன் இல்லையே, ஒரு தோழி இல்லையே, நான் இந்த வீட்டுக்குள்ளேயே அடைந்துதான் கிடக்கிறேன், வீட்டுக்குள்ளேயும் அன்பாக பேச யாருமே இல்லையே, உதவி செய்யவே இல்லையே என்று புலம்பியதும் எனக்கு நன்றாக கேட்டது. நிச்சயமாக வருவார்கள். நிச்சயமாக உன்னுடைய கண்ணீரை துடைக்கும் அளவுக்கு அவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் தீர்வை சொல்வார்கள். சொல்ல போனால் ஒரு உண்மையான உறவு கிடைக்கப் போகிறது என்று வைத்துக்கொள். உண்மையான உறவு. பக்கத்து வீட்டில் இருந்தால் என்ன, எதிர்த்த வீட்டில் இருந்தால் என்ன, ஒரு உண்மையாக பேசும் ஒரு உறவு கிடைத்தால் அதுதான் உறவு. நெருங்கியது கணவனுடைய பக்கம் உன்னுடைய பக்கம் இருந்து அவர்கள் தேவையில்லாமல் உன்னுடைய மனதை குழப்பிக்கொண்டு இருக்கும் பொழுது அது உறவு கிடையாது. நீ சொல்லும் விஷயம் வெளியில் போகக்கூடாது. எதிரில் இருப்பவன் சொல்லும் விஷயம் வெளியில் நீ சொல்லக்கூடாது. எப்பொழுதும் உங்கள் இருவருக்கும் நடுவே இருக்கும் விஷயம் வெளியில் தெரியக்கூடாது. அன்பாக இருக்க வேண்டும், பொறாமையோடு இல்லாமல் எல்லா விஷயத்தையும் அன்பாக இருக்க வேண்டும். இது போன்ற ஒரு உறவு உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாகவே கிடைக்கும்.
எந்த ஒரு நிலையிலும் இது கிடைக்காதோ அது கிடைக்காதோ என்று நினைத்து வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் போட்டு குழப்பிக்கொள்ளவே வேண்டாம். சந்தோஷமாக இருக்கும் வழியை பார். சந்தோஷமாக நான் உன்னை வாழ வைப்பேன். எந்த ஒரு காரணம் கொண்டும் நான் நிச்சயமாக உனக்கு எந்த ஒரு தொந்தரவையும் கொடுக்க நான் அனுமதிக்கவே மாட்டேன். இப்பொழுது வரும் உன்னுடைய வீட்டு பக்கத்தில் வரும் உனக்கு உண்மையான உறவு சீக்கிரமாக உனக்கு வந்து உன்னிடம் நன்றாக பேசுவதாக இருக்கட்டும், உன்னிடம் பழகுவதாக இருக்கட்டும், அன்பான ஒரு உறவாக இருக்கும். ஆனால் இப்பொழுதெல்லாம் இருக்கிறார்கள் பார், உன்னை பற்றி நோட்டம் விட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள். நீ என்ன செய்கிறாய், ஏது செய்கிறாய், உன் குடும்பத்தில் பிரச்சனை இருக்கிறதா, சந்தோஷமாக இருக்கிறாயா என்று. ஆனால் இன்னும் சற்று நாளில் வரப்போகும் சில உண்மையான உறவு உன் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தும். அதனால் நிறைய நன்மைகளும் உனக்கு நடக்கும். சீக்கிரத்தில் எல்லாவற்றையும் நீ புரிந்து கொள்வாய். காலம் முழுவதும் கஷ்டப்படுவாய். உண்மையான ஒரு பேச்சுக்கு கூட ஒரு ஆள் இல்லாமல் நிற்பாய் என்று நினைக்காதே. நிச்சயமாக உனக்கு பணத்தாலும் சரிதான், உனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுப்பதாக இருந்தாலும் சரிதான், உனக்கு 4 வார்த்தை அன்போடு பேசுவதாக இருந்தாலும் சரிதான், எல்லாவற்றுக்கும் நான் இருக்கிறேன். உதவியாக நான் யாரை அனுப்ப வேண்டும், எந்த விதத்தில் உன்னை காப்பாற்ற வேண்டும், எல்லாமே எனக்கு தெரியும். எதுவுமே எனக்கு தெரியாது என்று மட்டும் நினைத்து விடாதே. எல்லாமே எனக்கு தெரியும். உன்னை பார்ப்பது, உன்னை வளர்ப்பது, உன்னை சிறு வயதிலிருந்து உனக்கு என்னென்ன விஷயங்களை எல்லாம் சொல்லிக் கொடுப்பது, எல்லாவற்றையும் நான் முழுமையாக தெரிந்து ஒவ்வொரு கட்டத்தையும் காய்களையும் பார்த்து பார்த்து நகர்த்தி வைத்து கொண்டு இருக்கிறேன். நம்பிக்கையோடு இருங்கள். சதா சர்வ காலத்திலும் உங்களுக்கு நானே பொறுப்பாவேன். உன்னுடைய வாழ்க்கையில் பணம் இல்லை, நல்ல தோழன் இல்லை, தோழி இல்லை, குடும்பம் இல்லை என்றெல்லாம் நினைக்காது. எல்லாமே உனக்கு கிடைக்கும். ஒருவனுடைய வாழ்க்கையில் எல்லாமே இருந்தால் எவ்வளவு சந்தோஷமாக இருக்குமோ இனிமேல் ஒவ்வொன்றாக கிடைக்கும். நல்ல உறவு, நல்ல தொழில், நல்ல பணம், நல்ல வசதி வாய்ப்பு, நீ எதை ஆசைப்படுகிறாயோ அது எல்லாமே கிடைக்கும். எல்லா நாளும் உனக்கு பிடித்த நாளாக மாறும். இத்தனை நாள் எப்படி ஒவ்வொரு நாளையும் வெறுத்தாயோ இனிமேல் ஒவ்வொரு நாளையும் ரசித்து ரசித்து நீ வாழ்வாய். அந்த அளவுக்கு உனக்கு ஏற்றங்கள் இருக்கும். சந்தோஷமாக இருங்கள். எதையும் நினைத்து கவலைப்படாதீர்கள். தெருவில் அனைவரும் கூட்டாக சேர்ந்து கொண்டு உன்னை மட்டும் தனியாக வைத்துக்கொண்டு தேவையில்லாமல் சண்டை போடுவது இனி அதெல்லாம் கிடையாது. உனக்கென்று ஒரு தோழியும் தோழனும் வந்து உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்க நான் அனுப்பி இருக்கிறேன். எல்லாம் மாறும் பார். எந்த அளவுக்கு முன்னேற்றம் வருகிறது என்று பார். ஒரு மனிதன் மூலமாகத்தான் உனக்கு உதவி செய்ய முடியும். நானே நேரடியாக வந்து உனக்கு உதவி செய்ய முடியாது. நான் அனுப்பி வைத்திருக்கிறேன். சீக்கிரமாக உன் கண்ணுக்கு படுவார்கள். நம்பிக்கையோடு இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.